Hello everyone, நாம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா acceleration on smooth surface in horizontal downward பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது previous வீடியோல பார்த்த மாதிரி தான். நான் என்ன அந்த வீடியோவே பார்க்கல அப்படினா அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு நல்லா புரியும். இந்த மாதிரி ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ் இருக்கு. இந்த ஸ்மூத் சர்ஃபேஸ்ல மாஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட்டை வச்சுக்கிறோம். சோ இப்போ வந்து ஒரு டிஃபரெண்டா என்ன பண்றோம் அப்படினா ஃபோர்ஸை வந்து புஷ் பண்றோம். சோ ஃபோர்ஸை வந்து புஷ் பண்ணும்போது என்ன ஆகுது, இப்படி ஃபோர்ஸ் புஷ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அது ஹரிசாண்டல் டவுன்வர்டா வருது. ஓகேங்களா? ஹரிசாண்டல் டவுன்வர்டா வரும்போது அப்போ ஒரு ஆங்கிள் கிரியேட் ஆகுது. அந்த ஆங்கிள் தான் நம்ம தீட்டா அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ தீட்டா வச்சுக்கிறோம். இப்போ as usual வந்து ரியாக்ஷன் வந்து மேல இருக்கு, mg வந்து டவுன்வர்ட் ஃபோர்ஸ் கீழ இருக்குது. சோ இப்போ வந்து இதுக்கான ஃபோர்ஸ் இது ஈக்குவேஷன் எப்படி வரும் அப்படினா f sin θ ன்னு எழுதுவோம். சோ இந்த பக்கம் தான மூவ் ஆகும். சோ இந்த பக்கம் மூவ் ஆகறனால ஆக்ஸலரேஷன் இந்த பக்கம் வரும். ஓகேங்களா? ஆக்ஸலரேஷன் இந்த பக்கம் வரனால அந்த ஆக்ஸலரேஷன் வர சைடுக்கான வேல்யூ வந்து f cos θ அப்படினு சொல்லி நம்ம வெச்சுக்கிறோம். சோ இப்போ வந்து இதுக்கு ஃபார்முலா எழுதலாம். r mg f sin θ. ஓகேங்களா? and f cos θ mg. அதாவது ரியாக்ஷன் வந்து mg, அதாவது ரியாக்ட் ஆகுது இல்லையா, அது வந்து mg f sin θ அப்படின்னு ஆட் பண்ணோம்னா அதுக்கான வேல்யூ தான் வந்து ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து f cos θ தான் வந்து ஃபோர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இங்க mg அப்படிங்கிறது ஃபோர்ஸ் நம்மளுக்கு தெரியும் இல்லையா. சோ இப்போ நமக்கு ஆக்ஸலரேஷன் தான வேணும். சோ இப்போ வந்து ஆக்ஸலரேஷன் மட்டும் இங்க வச்சுக்கிட்டு மாஸ் இங்க கொண்டு வந்துட்டாங்க. சோ அப்படி இருக்கும்போது ஆக்ஸலரேஷன் ஈக்குவல்ஸ் f cos θ by மாஸ். ஓகேங்களா? லாஸ்ட் வீடியோ பார்த்த மாதிரி தான் இந்த வீடியோலயும் அதாவது நம்ம கொடுக்கிற ஃபோர்ஸ் வந்து புஷ் ஆனாலும் சரி புல் ஆனாலும் சரி அதோட ஆக்ஸலரேஷனுக்கான ஃபார்முலா ஒண்ணுதான். அந்த ஆக்ஸலரேஷனுக்கான ஃபார்முலா என்னன்னா f cos θ by m. Thank you.